வெல்கம் பேக் டு மை சேனல். சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம வீட்டு செவரை அழகாக்கிறதுக்கான ஒரு ஈஸியான கிராஃப்ட் தான் இது செய்யறதுக்கு ஒரு பழைய கார்ட்போர்டு ஏதாவது எடுத்துக்கோங்க. இந்த கார்ட்போர்டை உங்களுக்கு வேண்டிய சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கருப்பு கலர் சார்ட் எடுத்துக்கோங்க. அந்த சார்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கார்ட்போர்ட் சைஸை விட 1 இன்ச் அளவு 4 பக்கமும் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக க்ளூ யூஸ் பண்ணி கார்ட்போர்டில் அந்த சார்ட்டை ஒட்டிக்கோங்க. க்ளூ வந்துட்டு அங்கங்கே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சார்ட் ஒட்டிட்டு மறுபடியும் அந்த டேப் போட்டு சீல் பண்ண போகிறோம். கார்ட்போர்டையும் சார்ட்டையும் ஒன்றா ஒட்டினதுக்கப்புறமா அதோட 4 கார்னர்ஸையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்க சார்ட்டை மட்டும் அதோட கார்னர்ஸில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது அதை நம்ம மடித்து ஒட்டும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். டேப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி 4 பக்கமும் ஒட்டிக்கோங்க. இப்போ நமக்கு ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இதை டிசைன் பண்ணலாம். ஒரு வேஸ்ட் பேப்பர் இல்லைனா மெல்லிசான அட்டை ஏதாவது எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ரவுண்ட் ஷேப்பும் அதே ரவுண்ட் ஷேப் யூஸ் பண்ணி ஒரு லீஃப் இல்லை பெட்டல் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை யூஸ் பண்ணி கலர் பேப்பர்ஸில் அதிக அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸ் உங்களுக்கு விருப்பப்பட்ட கலர்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப் ஒன்றும் பெட்டல் ஷேப் மட்டும் ஒரு 20லேருந்து 25 வரைக்கும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண இந்த பேப்பர்ஸ் எல்லாம் வச்சு இதில் ஃப்ளவர் மாதிரி டிசைன் பண்ணலாம். ஃபைனலாக இது டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இதோட பின் பக்கத்தில் டபுள் டேப் ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம இதை டைரெக்டாக நம்மளோட வாலில் ஒட்டிக்கலாம். என்னோடய சேனலில் நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் இருக்குது. அது என்னோடய சேனலில் கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதையும் போய் பாருங்கள். அண்ட் இந்த டெக்கர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவையும் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.